கண்டுபிடிக்கப்படுவான். சொல்லுங்க, உத்தமமாய். கர்த்தர் நீ உத்தமமா நடக்கும் போது பத்திரமா நடக்கிற. கோணலான வழிகளை என்ன செய்யக்கூடாது, நடக்க கூடாது. அல்லேலூயா. கோணலான வழியை இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னா தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கலாம். கோணலான வழியில் நடக்காத, உத்தமமாக நட. மாயமானம் பண்ணக்கூடாது. வெளியில் ஒன்றும் உள்ளே ஒன்றும் ஒரு நடிப்பு இருக்கக்கூடாது. கரெக்டாக அருமையானவர்களே வெளிப்படையாக நம்ம இருக்கணும். உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள். அல்லேலூயா. ஆகையினாலே கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தா கர்த்தர் உன்னை அநேகத்தில் அதிகாரி. உத்தமம் உண்மை உள்ளவர்களாக இருங்கள். உண்மை உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படும். உண்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு, பரிபூர்ணமாக. சொல்லுங்க, பரிபூர்ணமாக. பரிபூர்ணம்னா என்ன? தேவைக்கு அதிகமாய் இருந்தாலும் உன் தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய ரீதியில கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால தான் தேவனுக்கு முன்னால ஆண்டவர் நம்மளை மறுபிறப்பின் மூலமாக உங்களை உத்தம குணத்தை உள்ள வச்சிருக்காரு. நீதிமான்கள் சுபாவம் உத்தமம், உண்மை உள்ளவர்கள். ஆகையினால நீங்க நடப்பதற்கு உங்களுக்கு கஷ்டமே இல்லை. உண்மை உள்ளவர்களாய் நடங்கள். அநேக ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயப்படுத்துவீர்கள். கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகையினால உண்மையா யோசேப்பு இருந்தான். உண்மையா யோசேப்பு அந்தரங்கத்தில் உண்மையா இருந்தான். அந்த தேசத்திற்கு அவன் என்னவாக்கினாரு, பிரதமராக்கினாரு. உண்மையா நடந்ததுனால கொண்டு போய் எங்க போட்டாங்க, சிறைச்சாலைக்குள்ள போட்டாங்க. அங்க இருக்கிற பானபாத்திரக்காரன் விடுதலையாகி போறான். அவன்கிட்ட போய் சொல்றான், எப்பா நீ ராஜா சமூகத்துக்கு போற, இப்படி அநியாயமா ஒருத்தன் என்ன செய்யறான், அநியாயமா சிறைச்சாலைக்குள்ள கிடக்கிறான். ராஜாட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி என்னை விடுதலையாக்கு அப்படின்றான். அவன் போனவன் மறந்தே போயிடான். எப்படி பார்த்தீங்களா? மனுஷரை நம்புவதை பார்க்கலாம் ஜீவனுள்ள தேவன் பேரில் பற்றுதலா இருப்பது. கடைசியில் என்னாச்சு? ராஜாவுக்கு ஒரு கனவு. எவனால என்ன செய்ய முடியல, அர்த்தம் சொல்ல முடியல. யோசேப்புக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவனை அந்த பார்வோனின் ராஜா எங்க உயர்த்தி வைத்தான்? பார்வோனுக்கே ஆண்டவரா கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆகையினாலே உண்மை. சொல்லுங்க, உண்மை. உண்மையா ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். அருமையானவர்களே, உத்தமத்தை காத்து கொள்ளுங்கள். உத்தமந்தான் உங்களுக்கு மரியாதை. அதை விட்டுட்டோம்னா வெளியே கொட்டப்படுவதற்கும் மனிதரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேற ஒன்றுக்கும் உதவாது. அல்லேலூயா. ஆகையினாலதான் நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கீங்க சொல்லுங்க? பூமிக்கு பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, பூமிக்கு உப்பு. உலகத்துக்கு வெளிச்சம். உங்க வாழ்க்கையை பார்த்து அதான் ஒருத்தர் சொன்ன மாதிரி இயேசுநாதர் எதற்கு வந்தாரு? அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை உங்கள் மூலமாக வெளிப்படுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாரு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாம் எழுந்திருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord.